எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முடிகளை டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் வெள்ளையாக இருக்கிற முடிகளை கருப்பாக்கிக்கலாங்க. இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டை அடித்த ஃபீலிங்கே இருக்காது. முடி எப்பயுமே 70-80 வயசு ஆனாலுமே நம்மளுடைய முடியை வந்து கருப்பாகவே வச்சுக்கலாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஹேர் க்ரோத்தும் உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைனால் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற ஒரே ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் ஓடுதாங்க. தேங்காய் ஓட வச்சு நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம தேங்காய் ஓட வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி இருக்கிற கரண்டியில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துட்டு நல்லா வந்து இதை பற்ற வச்சுக்கோங்க. அதாவது நல்லா எரியணும். நீங்கள் இதில் காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பிடிச்சிக்கும். நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு கூட இந்த மாதிரி தான் வந்து டக்குன்னு சாம்பிராணி போடணுன்னா தேங்காய் ஓட தான் எடுப்போம் இல்லையா? அந்த மெத்தட்லேயே இதையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா வந்து சிம்மில் வச்சாலும் சரி, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சரி, ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். பக்கத்தில் நமக்கு கேஸ் ஓசெல்லாம் இருக்கும். அதனால் கவனமாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நல்லா பிடிச்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேங்காய் ஓட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கலாங்க. இதனால எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பிடிக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை மாதிரி நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுற போகிறோம் இல்லையா? இந்த பொடியை நம்ம வந்து முகத்துக்கு கூட பயன்படுத்தலாம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து சார்கோல் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செம்ம ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வேஸ்ட்டாக தேங்காவோட வந்து தூக்கி குப்பையில் போடுறோம் இல்லையா? அந்த குப்பையில் போடுற தேங்காய் ஓட்டை வச்சு முகத்துக்கும் சரி ஹேருக்கும் சரி ஒரு சூப்பராக நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முடி பிரச்சனையும் முகத்தில் நம்ம கருமையாக இருக்கிற பிரச்சனையும் முகத்தில் பிம்பிள்ஸ் இருக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனாக இந்த தேங்காவோடு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது நல்லா பிடிச்சி ஃபுல்லாக கருகருன்னு நம்மளுக்கு வந்து தேங்காவோடு கிடைக்கணும். அது வரைக்குமே நம்ம வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஆனால் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது. இதை நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போகவே போகாதுங்க. இது 100% உண்மைங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து தண்ணி ஊற்றினாலும் இந்த ஹேர் டை வந்து போக மாட்டேங்குது அப்படின்றத லாஸ்ட்டில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா எரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நல்ல நெருப்பு வந்து பிடிச்சி நல்லா எரிஞ்சு வரணும். இப்போ வந்து ரொம்ப இப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாம்பல் ஆகிடும். சாம்பல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கலர் வந்து ஒரு மாதிரி சாம்பல் கலரில் ஹேர் டை கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் பாருங்க, நான் தண்ணி தெளித்து விட்றேன் பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக தண்ணி அப்படி இப்படி தெளித்து விடுங்க. தெளித்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிரும். அப்போ வந்து உங்களுக்கு கறி மாதிரி கிடைக்கும். நல்லா கருன்னு இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறணும். அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சார்கோல் பவுடர் வந்து ரெடி பண்ண முடியும். இதை சார்கோல் பவுடர் அப்படின்னும் சொல்லலாம், இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் அப்படி சொல்லலாம். சார்கோல் பவுடரை வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளுடைய முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க. எந்த அளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிருங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிருக்கேன். அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் திப்பி இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டியை வச்சு, டீ வடிகட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு டை அடித்த மாதிரியே தெரியாது. இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்மளுக்கு அடித்த மாதிரியே தெரியாது, நைஸாக இருக்கும். அது அடிச்சுட்டு நல்லா ஹேரை வந்து கோம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் வெளியே போயிட்டு வரலாங்க. நீங்கள் ஹேர் டை அடித்த மாதிரியே தெரியாது. உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி 1 hour 2 hour வெயிட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி டைம் எல்லாம் இருக்காது இல்லையா? அவங்கெல்லாம் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம
டக்குன்னு நம்மளுடைய முடியை வந்து கருமையாக்கிக்கலாம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட வெள்ளை முடி இருக்குது அப்படின்னு தெரியவே தெரியாதுங்க. அந்தளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் போட்டாச்சு. இப்போது நம்ம எப்படி வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது பல வழிகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். எண்ணெய் வைக்க விருப்பம் இல்லாதவங்க ஆலோவேரா ஜெல் வச்சு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ, ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சரி, கடுகு எண்ணெய் இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சரி, விளக்கெண்ணெய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை அந்த எண்ணெயோட கலந்து நம்ம டக்குன்னு நம்மளுடைய வெள்ளை முடிகளை, நரை முடிகளை கருமை ஆக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ கருகருகரு நம்மளுக்கு கையில் எடுக்கும் போதே தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து முடியிலையும் அப்ளை பண்ணணுங்க. நான் முடியிலையும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கருப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஹேர்லையும் அப்ளை பண்ணணும். ஒரு விரலில் நீங்கள் எடுத்துட்டு சூப்பராக அப்ளை பண்ணலாங்க. பாருங்க, காதோரத்துல தான் நம்மளுக்கு நிறையவே வெள்ளை முடி இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா சொதம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்ளை பண்ணிட்டு ஒரு சீப் வச்சு சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து கருகருன்னே இருக்கும். நம்ம ஹேர் டை அடிச்ச மாதிரியே தெரியாதுங்க. நேச்சுரலா நம்மளுடைய முடிகள் வந்து கருமையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, உங்களுக்கு அப்ளை பண்ணுறது தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தூள்லாம் கீழே விழுகாது. நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலையும் ஒட்டவே ஒட்டாதுங்க. உங்களுக்கு சூப்பராக நேச்சுரலாக உங்களுடைய முடிகளை வந்து நம்ம கருமையாக்கிக்கலாம். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணால் இந்த மாதிரி தாங்க. இப்போ கையில் நான் வந்து உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். எப்படி போல் பார்த்தீங்களா? நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக போகவே போகாதுங்க. ஆனால் ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை போயிடும். ஆனால் நீங்கள் ரெகுலராக இந்த ஹேர் டை அப்ளை பண்ண உங்களுக்கு இதோட பெனிஃபிட் வந்து 100% கிடைக்கும். வெள்ளை முடிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாற ஆரம்பிச்சிருங்க. சார்கோல் அந்த அளவுக்கு ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம எப்படி வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்துறது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நம்ம முகத்துக்கு சார்கோல் எப்படி பயன்படுத்தலாம், இந்த தேங்காய் ஓட்டை நம்ம முகத்துக்கு எப்படி வந்து ஒரு ஃபேஸ் க்ரீமாக, ஒரு ஃபேஸ் பேக்காக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு நீங்கள் சார்கோல் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த தேங்காய் ஓட்டோட கறி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது ஒயிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை க்ரீன் கலர் அந்த மாதிரி இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ஆலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் இருக்கிற ஆலோவேரா ஜெல்லாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா முகம் அப்படியே பளபளன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த சார்கோலில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் ஓட்டை மட்டுமே வச்சு இன்ஸ்டன்ட் ஹேர் டையும் இந்த சார்கோல் ஃபேஸ் பேக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100%